இங்க காட்டில ஒரு பெரிய ராஜா இருந்தான். அவனோட பெயர் கஜேந்திரன். அவன் ஒரு சாதாரண சிங்கம் இல்ல, இந்த காட்டின் அதிபதி, பயத்தின் முகம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அந்த நாள் கஜேந்திரனுக்கு ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சது. ஹிக் ஹிக். என்னது இதுமோ? எனக்கு என்னமோ ஆகுது. இது என்ன புது பிரச்சனை? ஹிக் ஹிக். கஜேந்திரன் காட்டின் ராஜா கர்ஜனை செய்ய முயற்சித்தான். ஆனா விக்கல் அதை கூட விட மாட்டேங்குது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது கர்ஜிக்க முடியல. சோர்வாகி அது மரத்தடியில உட்கார்ந்தது. சில சமயம் பலமானவங்க கூட தோல்வி மாதிரி உணருவாங்க. நரியே, இந்த விக்கலை விடுவதற்குள் நிறுத்து, இல்லையெனில் நீ என் காலை உணவாகிடுவே. அந்த நேரத்தில் காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் அங்கே கூட ஆரம்பித்தது. யானை மெதுவாக முன்னே வந்தது. கரடி அருகில் நின்றது. இந்த தேனை குடிங்க சிங்கராஜா, உங்க விக்கல் நின்றும். சிங்கம் அவசரமாக அந்த தேனை குடிக்க முயற்சி செய்தது. ஆனால் ஒரே நேரத்தில் அந்த தேன் எல்லாம் கட்டுப்பாடு இல்லாம கொட்ட ஆரம்பிச்சது. முகம் முழுக்க, முடி முழுக்க ஒட்டிய தேன். விக்கலை நிறுத்த முடியவில்லை. தலைகீழ் நின்று தண்ணி குடித்தால் விக்கல் நின்றுவிடும் சிங்கராஜா. ஆனா திடீர்னு சிங்கம் தடுமாறி கீழே விழுந்துச்சு. தண்ணி சிதறி எல்லாரும் அதிர்ச்சியோட பார்த்தாங்க. சில விலங்குகள் சிரிக்க கூட ஆரம்பிச்சாங்க. யானை ஒன்று பின்னிருந்து பயமுறுத்தினால் விக்கல் நின்றுவிடும் என்று சிங்கத்தை பயமுறுத்தியது. ஆனால் மாறாக சிங்கம் கோபமடைந்தது. விக்கலை நிறுத்த முடியவில்லை. ராஜா, நான் உங்களின் விக்கலை சரி செய்தால் எனக்கு என்ன தருவீர்கள்? நான் ஆட்சி செய்கிற காட்டில் பாதி பகுதியை உனக்கு தந்து விடுகிறேன். உடனே அந்த எலி தனது வாளை கொண்டு போய் சிங்கத்தின் மூக்கிற்குள் விட்டு டிங் டிங் என்று ஆட்டியது. உடனே சிங்கத்திற்கு ஆ ஆ அச்சு என்று தும்மல் வந்தது. பின்பு விக்கல் நின்றுவிட்டது. கஜேந்திரன் எலிக்கு நன்றி தெரிவித்தது. பின்னர் பழையபடி அனைத்து விலங்குகளும் ஒன்றாக சந்தோஷமாக இருந்தார்கள்.